என்ன இதுல வியூகம் என்ன பார்க்கறது அல்ல தொண்டர்களுக்கான செய்தி அப்படின்னு என்னவா புரிஞ்சுக்கணும்? இல்லை, முதல்ல இந்த பொதுக்குழுவில் 3 விஷயங்களை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஒன்று, இதுவரை நாம் சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறோம். ஓகே, இதுதான் அதிமுக, இதுதான் ஆட்சி அமைக்கும், இதுதான் தொண்டர்களுடைய கட்சி, இதுதான் புரட்சி தலைவர் உருவாக்கிய கட்சி என்கிற ஒரு நிலைப்பாட்டை நாம் இவ்வளவு காலம் நடத்தியிருக்கிறோம். சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறோம். அதனால தான் இந்த பொதுக்குழுவில் எந்தவித டென்ஷனும் இல்லாமல் அவர் சொல்லியிருக்கிறார், எந்தவித டென்ஷனும் இல்லாமல் எந்தவித பயமும் இல்லாமல் தெளிவாக நடத்தியிருக்கிறோம். அதனால் அது முதல் வெற்றி. ஸோ அதை தொண்டர்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால் நாம் பல சட்ட போராட்டங்கள் நடத்தியதால் நம்மளுடைய வேகம் சில நேரங்களில் தடைபட்டிருக்கலாம், குறைந்திருந்திருக்கலாம். இனி ஜெட் வேகத்தில் போவோம், அதனால வேகமாக செயல்படுவோம் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். மூன்றாவதாக, இந்த ஆட்சி கடந்த இந்த 31 மாதங்கள்ல இந்த ஆட்சியினுடைய அவலத்தை தோலுரித்து காட்டியிருக்கிறார். என்னென்ன தவறுகள் இவர்கள் செய்திருக்கிறார்கள், மக்கள் விரோத போக்கை எப்படி கடைபிடித்திருக்கிறார்கள், அதனால மக்கள் எப்படி அவர்களை பார்க்கிறார்கள் என்பதை தெளிவாக இந்த தீர்மானங்கள் எல்லாம் சொல்லி வந்து வருகின்றன. நாலாவதாக, இனி டிஃபென்ஸ் கிடையாது, அஃபென்ஸ் தான் என்பதையும் சொல்லியிருக்கிறார். அஞ்சாவதாக, யாருக்கு எதிராக அஃபென்ஸ்? இப்பொழுது ஆளுகிற கட்சிக்கு எதிராகத்தான் அஃபென்ஸாக எதிர்கொள்ள போற தேர்தல் என்ன தேர்தல்? நான் பாராளுமன்ற தேர்தல், எந்த தேர்தலாக இருந்தாலும் மக்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிற சக்தியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். அப்ப ஆளுகிற கட்சியாக திமுகவும் ஆளுகிற கட்சியாக பாஜகவும் அப்படின்னு தானே அது வர. நிச்சயமாக இங்க மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும். மத்திய பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் 40 இடங்களில் நாங்கள் பெற்றுவிட்டால் அங்கு இருக்கிற ஆட்சி எங்களை தொடர்பு கொண்டு நாங்கள் சொல்வதை கேட்கிற ஆட்சியாக மாறும் என்பதுதான் எங்களுடைய திட்டம். இதுல அப்சர்வேஷன் இருக்குல்ல, நீங்க வந்து இன்றைய இதுல இந்த ஆட்டம் தடுப்பு வியூகம் என்னவா வேணா வச்சுப்போம், அதுல திமுகவோட அஃபென்சிவா இருக்கிறது ரொம்ப கிளியரா கேட்டகரிகளா சொல்றீங்க. பிஜேபியோட டிஃபென்ஸ் கேமா? டிஃபென்ஸ் எடுக்கிறோம், அதுவும் அஃபென்சிவ் தானே. இல்ல, எங்க இன்றைய தீர்மானங்களை எடுத்துக்கங்க. சரி, தீர்மானங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல இப்ப நீங்க வந்து இப்ப கண்டிக்கிறதுக்கான விஷயமே இல்லைன்னா கண்டிக்கிறதுக்கு விஷயம்னு சொல்லிடலாம். மத்தியில் ஆட்சி பொறுப்புல இருக்கிறாங்க, வெள்ள பிரச்சனை இருக்குது, வெள்ள நிவாரணம் கொடுக்கணும்னு எல்லாரும் கேட்கறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி வரைக்கும் ஆனது சொல்றாங்க. இப்ப அதை வந்து வலியுறுத்தல் அப்படிங்கறதோடு நிறுத்துறது அஃபென்ஸா டிஃபென்ஸா, என்ன மாதிரியான கேம்? இல்ல, அதுதான் I insist that we should not read between the lines. என்னன்னா, நீங்க 10வது தீர்மானத்தை நீங்க சரியாக படிக்கணும். அதுல முதல் வரியே 13/12/2023 அன்று பாராளுமன்றத்தில் செக்யூரிட்டி குறைபாடுகளினால், பாதுகாப்பு குறைபாடுகளினால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கண்டிக்கல என்பது வந்து நீங்க யாரை கண்டிக்கிறீங்க? அதுக்கு நிச்சயமாக சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கத்தையா, அந்த நிகழ்ச்சியா, அந்த நிகழ்வையா? மத்திய அரசாங்கத்தை தான். பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது என்றா யாரால ஏற்பட்டது? மத்திய அரசுனால. அது சொல்றதுல சரி, நம்ம அந்த தீர்மானத்தை முழுசா படிச்சிருவோம். அந்த மத்திய அரசுனால ஏற்பட்டது, அதனால அது நாங்கள் கண்டிக்கிறோம். அதன் பிறகு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மாதிரியான ஒரு ஜனநாயக விரோதமான செயல்களை தடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று சொல்கிறார். அதனால பிஜேபியை வந்து நாங்கள் கண்டிக்கவில்லை என்று சொல்லுவதே தவறானது. அதனால அதை கண்டித்திருக்கிறார்கள். அதே போல பல மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசாங்கம் செயல்படுகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாங்கள் கேட்கிற தொகை அவர்கள் கொடுப்பதில்லை. ரெண்டு பேரும் அதே போல ஒரு முறை ஆட்சிக்கு வர்றவங்க இருக்காங்க, மாற்றாந்தாய் மனப்பான்மையோட அதுவும் மத்திய அரசு கண்டிப்பதாகத்தான் ஆகும். அதனால இந்த முறையும் நாங்கள் நிச்சயமாக இந்த தமிழக மக்களை காக்க வேண்டி நீங்கள் நிச்சயமாக அதிகமான தொகை கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானமும் வலியுறுத்துகிறோம். அதனால நீங்க பிஜேபி அவர்கள் கண்டிக்கவில்லை, மத்திய அரசை கண்டிக்கவில்லை, அதனால மாநில அரசை மட்டும்தான் கண்டிக்கிறாங்க என்கிற போக்கள் நிச்சயமாக இல்லை. அதனால அதுல தெளிவாக இருக்கிறோம். அதனால அது மட்டுமல்ல, இங்க தீர்மானமாக இல்லை என்று சொன்னா கூட அவர் பேசுகிற பொழுது தெளிவாக குறிப்பிடுகிறார். என்னன்னா, இனி
பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், தீர்மானம் போட்டிருக்கோம், இங்கேயே சொல்றோம் என்று சொல்கிறார். அதனால அதுல எந்த குழப்பமும் இல்லை. மீண்டும் நீங்க அதை வந்து பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று மற்ற கட்சிகள் சொல்லுகிற குற்றச்சாட்டு பொய்யாக அங்க நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது இப்ப 5 விஷயங்களை இன்னைக்கு கன்வே பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிறீங்க, தெளிவாக சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு ஓபிஎஸ் அணியிலிருந்து ஓபிஎஸ் இன்னைக்கு வெளிப்படையா சில விஷயங்களை முன்வைக்கிறார். இதெல்லாம் நல்லதில்லை, எதிர்த்து நாங்க வந்து இந்த கட்சியை காப்பாற்றுவது அதுதான் நோக்கம், புது கட்சியெல்லாம் தொடக்கம்லாம் இல்லைங்கன்றார். அப்ப அது ஒரு தலைவலியாவே தொடரப்போகுதுன்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை எப்பொழுதுமே அதுதான் ஓபிஎஸ் ஆரம்ப கட்டத்திலிருந்து நாங்கள் தான் அதிமுக என்று சொன்னார். அதை சட்டப்பூர்வமாக நிரூபிப்போம் என்று சொன்னார். நாங்கள் தேர்தல் கமிஷன்ல நிரூபிப்போம் என்று சொன்னார். எதையுமே அவரால் செய்ய முடியல. அதில் தோல்வி பெற்றார். நீங்க ஹைகோர்ட்லையும் தோல்வி பெற்றார், சுப்ரீம் கோர்ட்லையும் தோல்வி பெற்றார், எலெக்ஷன் கமிஷன்லையும் தோல்வி பெற்று விட்டார். இப்ப அவர் அந்த ட்ரெஸ்ஸே போடக்கூடாது, நீங்க அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாது, அதிமுகவுடைய வேட்டியை கூட நீ பயன்படுத்தக்கூடாது என்கிற ஒரு கண்டிஷன் வந்த உடனே he has been pushed to the extreme corner. இப்ப அவருக்கு வேற வழி இல்ல. அதனால எப்பொழுதுமே தோல்வியை சந்திக்கிறவன் முழுகிறவன் பக்கத்தில் இருக்கிறவனையும் சேர்த்து முழுகி அடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் அவனுக்கு இருக்கும். அதனால இப்பொழுது அவர் தோல்வியினுடைய விளிம்புல இருக்காரு. அவர் எப்படியாவது இந்த பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் தான் அடுத்தது வருவாங்க. இது நேச்சுரல். நீ எந்த தோல்வியை பெற்றவனும் என்ன பண்ணுவான்னா முடிஞ்ச வரைக்கும் அவன் முயற்சி பண்ணி பார்ப்பான், கடைசியில் அவன் கல் எடுத்து அடிப்பான் அல்லது பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் தான் பண்ணுவான். அதைத்தான் இப்பொழுது அவர் ஆரம்பித்திருக்கிறார். அதனால அதிலையும் அவர் தோல்விதான் பெறுவார். அதனால நிச்சயமாக அவருடைய எண்ணம் பலிக்காது. என்னன்னா அவருக்கு ஓபிஎஸ் நீங்க வந்து ஒரு பெரிய கன்சிடரபிள் ஃபோர்ஸா பார்க்கல அப்படிங்கிற அளவுல வச்சுக்கலாம். நிச்சயமா நான் உங்களுக்கு சின்னதா நீங்க தீர்மானம் 10 சுட்டி காட்டியதுனால அது என்னன்றது நான் வாசிச்சிடுறேன் ஒரு முறை, நமக்கு புரியுது இருக்கும். தலைப்பு: நாடாளுமன்ற மக்களவையில் கடந்த 13/12/2023 தேதி பாதுகாப்பு குறைபாட்டால் நடந்த சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது. சம்பவம் தெளிவுபடுத்தினார். மத்திய அரசு இல்ல, கண்டிக்கத்தக்கது சம்பவம். ஜனநாயக அமைப்புகளின் பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். இது தெளிவுபடுத்தினோம். ஏன்னா நான் தவறா சொன்ன மாதிரி ஆயிட முடியாது. உங்களுக்கும் அதை என்னென்ன ரீட் பிட்வீன் லைன் நம்ம படிச்சு காமிக்கிறேன். முழுசா படிக்கணும்னா நான் படிக்கிறேன். எந்த இடத்துலயும் அதுல கண்டனம் இல்ல. இன்டர்பிரேஷன் இல்ல சார், ரொம்ப தெளிவா ஸ்ட்ரெயிட்டா சொல்றேன் சார். இன்டர்பிரேஷன் இல்ல சார். நீங்க ஒரு வழக்கறிஞர், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்ட்ரெயிட்டாவே நான் இந்த 4 வரி தான் உள்ளேயும் வருது, நான் உள்ள இருக்கிறதையும் படிக்கணும்னாலும் படிக்கிறேன். இந்த 4 வரியில சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது சார், மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் சார். இந்த 2 இருக்குது. அதில் நான் புரிஞ்சுக்கதான் விரும்பினேன். மற்ற கட்சிகள் சொல்கிறாங்க விமர்சனம், அதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். இதுக்குள்ளே வரும்போதும் 2001 சம்பவத்தை சுட்டி காட்டிட்டு இதே தினத்தில் இந்த ஆண்டு நாடாளுமன்ற மக்களவை வளாகத்தில் அத்துமீறி சில விஷமிகள் நுழைந்து புகை குண்டுகளை சிதறவிட்டு செய்த செயல் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல். இச்செயல் 2001 நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு முன்னோட்டமாக இருந்துவிடக்கூடாது. நுண்ணறிவியல் உலகில் அச்சுறுத்தல்கள் எந்த ரூபத்திலும் வரலாம். இது ஒரு கருத்து சொல்லிட்டு, எனவே இவற்றை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு பாதுகாப்பில் குறைபாடு என்று மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியது போல நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்கிற வகையில் ஜனநாயக அமைப்புகளின் பாதுகாப்பை வலுப்படுத்துவது மிகவும் அவசிய தேவை. எனவே மத்திய மாநில ஆட்சியாளர்கள் பாதுகாப்பு விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று பொதுக்குழு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. இதான் மொத்த தீர்மானம் படிச்சுட்டேன். எங்க கண்டனம் இருக்கு மத்திய அரசுக்குன்னு சொன்னீங்கன்னா, நாடாளுமன்ற மக்களவையில் கடந்த 13/12/23 தேதி பாதுகாப்பு குறைபாட்டால் நடந்த சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஆமா, யாரை கண்டிக்கிறாங்க சார்? நீங்க தான் சொல்லணும். இல்ல நான் தான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். மத்திய அரசு தான் கண்டிக்கிறாங்க. சரி, இந்த சம்பவம் அதுதான் நீங்க சொல்றதுன்னா நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். இந்த சம்பவத்தை, அதாவது ஒரு சம்பவத்தை கண்டிக்கிறோம் அப்படின்னா யாரை கண்டிக்க முடியும்? யாரை கண்டிக்க? யாராவது ஒரு ஆளு. அதுதான் நான் கேட்கிறேன். அஃபென்ஸுக்கும் டிஃபென்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப மாநிலத்துல பல விஷயங்களை கண்டிக்கிறோம், நியாயமான விஷயங்கள் கண்டிக்கிறோம். அப்படி இது கண்டனத்துக்குரியதா அல்லது வலியுறுத்தலுக்குரியதா? இல்ல கண்டிக்கத்தக்கதாகும். அதுல நேரா மத்திய அரசை கண்டிக்கிறோம்னு எங்கேயோ நம்ம சொல்றோமா? இல்ல தேவையில்ல. It is to be pursued. It is to be inferred. திமுக கூட்டணி கட்சிகள் மதிமுக அந்த சம்பவத்தை அணுகிறதுக்கும் அதிமுக அணுகிறதுக்கும் மலைக்கும் அடுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. இல்ல அது இல்லன்றார். நீங்க தப்பா இன்டர்பிரட் பண்றீங்க. ரீட் பிட்வீன் லைன்ஸ் ரொம்ப தப்பா இருக்குங்கிறார். அதனால தான் இல்ல it is to be inferred. என்னன்னா ஒரு எதையுமே நீங்க ஒரு சம்பவத்தை கண்டிச்சவங்க அந்த கண்டிப்புக்கு உள்ளான ஆட்கள் யாரு அப்படின்றத நீங்க பார்க்கணும். நீங்க சம்பவத்தை கண்டிக்க முடியாது. அந்த சம்பவத்திற்கான காரணத்துக்கு உள்ளானவர்களை நீங்க நிச்சயமா கணக்கில் எடுத்துக்கணும். அதற்கான காரணத்துக்கு உள்ளானவர்கள். இப்ப நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். மத்திய அரசு நீங்க ஆக சிறந்த வழக்கறிஞர், நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரியே நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப 4வது தீர்மானம் ஒன்று வச்சிங்களேன். தமிழ்நாடு சட்ட, நான் ஒரு உதாரணத்தை தான் பேசுறேன், வேற ஏதாவது ஒன்று கூட எடுத்துக்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை நடவடிக்கைகளை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பும் போது வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் பேச்சை ஒளிபரப்பு செய்யாமல் இருட்டடிவு செய்வதற்கு கடு கண்டனம்.
அப்படிங்கிறது நேரடியா எதிர்க்கட்சி தலைவருக்கு, அதாவது சட்டமன்ற தலைவருக்கு, அந்த சபாநாயகருக்கு. சரி, நான் என்ன சொல்றேன்னா, அந்த சம்பவத்தை கண்டிக்கல, நம்ம ஆளை தான் கண்டிக்கிறோம். இல்ல எப்பொழுதுமே ஊர் என்று சொன்னா, அதாவது நான் உங்களுக்கு இலக்கணம் எல்லாம் எடுத்துக்கிறது தேவையில்லை. இல்ல நான் உள்ள எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை சம்பந்தமா சட்டமன்ற மரபுகளை இதுவரை கடைபிடிக்காத பேரவைத் தலைவருக்கு கண்டனம், அதாவது சம்பவத்தை கண்டனம் இல்ல. ஊர் என்று சொன்னால் ஊரில் உள்ள அது தமிழ்நாடு அரசுக்கு ஒண்ணாவும் மத்திய அரசுக்கு ஒண்ணாவும் இருக்கு. ஊர் என்று நீங்க சொல்ற உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். ஊர் என்று சொன்னால் ஊரில் உள்ள மக்களைத்தான் குறிக்கும். அதனால சம்பவம் என்று சொன்னால் அந்த சம்பவத்துக்கு காரணமானவர்கள் நான் மறுக்கவே இல்லை சார். ஆனா ஊர் என்று சொன்னால் அந்த ஊர்ல இருக்க மக்களை தான் குறிக்கும்னு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வைக்கல. நம்ம அங்க அஃபென்சிவா ஒரு கண்டனம், அது உங்க உரிமை, நான் மறுக்கவே இல்லை. எதிர்க்கட்சியா உங்க உரிமை. இங்க அது செய்யாததுல அரசியல் ரீதியா நான் ஏதாவது புரிஞ்சுக்கணுமான்னு மட்டும்தான் கேட்கிறேன். செய்யறது செய்யாது உங்க உரிமை, அதுலயும் நான் மாற்று கருத்து இல்லை. அதிமுக இதை இப்படி ஒரு வார்த்தை பிரயோகம் இப்படி போட்டிருக்காங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே அரசியல்ல நீண்ட அனுபவம் கொண்டவர்கள். ஒரு தீர்மானத்தை வடிவமைக்கும் போது என்ன வார்த்தை எங்க போகணும்னு உங்களுக்கு தெரியாதது இல்லை. அதை புரிஞ்சுக்க தான் நம்ம முயற்சி பண்ணல. நீங்களே உங்க வாயாலே சொன்னீங்க, மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் இவர்கள் செயல்படுகிறார்கள் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்ன்றீங்க. அதுக்கு என்ன பொருள்? அதுக்கு என்ன பொறுப்பு, என்ன பொருள்? அதாவது மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் அவர்கள் செயல்படுகிறார்கள் மத்திய அரசு என்று சொன்னால், மத்திய அரசு தானே, மத்திய அரசு என்று சொன்னா என்ன? அதுல கூட என்ன செஞ்சுட்டோமா, பிஜேபின்னு சொல்ல எந்த அரசாக இருந்தாலும் அதே நான் படிக்கிறேன். அது ரொம்ப நேரம் ஆகும். பட் இல்ல சார், இன்னைக்கு இருக்கிற அரசு எல்லாமே உங்க உரிமை சார்ந்து சார், மாற்று கருத்தே இல்ல. நான் ஒரே ஒரு சிம்பிள் இது என்னன்னா, இதுல இருந்து நான் புரிஞ்சுக்க தான் விரும்புறேன். ஏன்னா நீங்க எல்லாமே தேர்தல் நேரத்தில் தெரியும், உங்க எங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு வார்த்தையை ஏன் பயன்படுத்துறோம், ஒரு வார்த்தையை ஏன் தவிர்க்கிறோங்கிற வரைக்கும் அரசியல் இங்க வந்து ரொம்ப முக்கியமானதுங்கிறதுனால என்னன்னா, நம்ம அரசியல் ரீதியாக ஒவ்வொன்றையும் நீங்க பார்க்கிற பொழுது அவர்களுக்கு என்ன தேவையானதோ அதுதான் எடுத்துக்குவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிக்கிறோம் என்பது நாங்கள் மத்திய அரசு தான் கண்டிக்கிறோம். மகிழ்ச்சி, ரைட்.